எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மகிட்ட நெறைய பேர் சிக்ஸ் எல்லாம் எப்படி வளர்த்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். அதுல வந்து நம்ம எப்படி ஷெட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா தீவனம் என்ன குடுக்குறோம், தண்ணி என்ன குடுக்குறோம், அ நோய் வராம எப்படி பாதுகாக்கிறோம், நோய் வந்தாலும் எப்படி வந்து நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம் அப்படிங்கிறத விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்மகிட்ட இருக்கிற சிக்ஸ் எல்லாம் நம்ம இந்த கூண்டுல தான் வளர்த்திட்டு இருக்கோங்க. இந்த சிக்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 1/2 மாசம் ஆச்சுங்க. நம்ம 1 1/2 மாசம் சிக்ஸ வந்து நம்ம வேற ஒரு ஃபார்ம்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து இன்குபேட்டர் வசதி இல்லாதங்காட்டிக்கு வேற ஒரு ஃபார்ம்லேருந்து பார்த்து, அது கரெக்ட்டா வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா, கரெக்ட்டான முறையில வளர்த்துறாங்களான்னு பார்த்து, அதுக்கப்புறமா தான் தேர்வு செஞ்சிருக்கோம் இந்த சிக்ஸ் எல்லாத்தையும். நம்மகிட்ட அடுத்தது வந்து நம்ம இன்குபேட்டர் வாங்கி வளர்த்துறது தான் எங்களோட ஆசைங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரூம செட்டப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் இந்த கோழி குஞ்சுகள்லாம் வரக்கு முன்னாடி இந்த ரூம் வந்து செட்டப் பண்ணோம் நாங்க. அது எப்படி நாங்க செட்டப் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த சைடு போய் காட்டுறேன் வாங்க. சின்ன கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தான் செட்டப் பண்ணியிருக்கோம் நம்ம. இது செட்டப் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, இது ரொம்ப கொஞ்சம் டேமேஜ்டா இருந்துச்சு மேலலாம் வந்து. ஏன்னா, பெரிய கோழி குஞ்சுகள்லாம் 2 வருஷ குஞ்சுலாம் நம்மகிட்ட இருக்குதுங்க. அந்த குஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வெளிய, உள்ளேலாம் மேய்ஞ்சிட்டு இருந்தங்காட்டிக்கு எல்லாமே போயிருந்துச்சு. இதெல்லாம் நாங்க எப்படி செட்டப் பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் கம்பியெல்லாம் போயிருந்தங்காட்டிக்கு ஒரு கம்பி வலை போட்டு நீட்டா செட்டப் பண்ணியிருப்போம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம ஒரு 300 ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டோம். ஸ்க்ரீன் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம தட்பவெப்பநிலை இருக்கு இல்லைங்க, ரொம்ப சூடு வரும், அப்புறம் குளிர் வரும். அதனால வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன வந்து நாங்க இறக்கி விட்டுருவோங்க. காலையில வந்து இந்த ஸ்க்ரீன வந்து ஏத்தி விட்டுருவோம் நம்ம. அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா காத்து வந்து மேலயும் கீழயும் போயிட்டு வருங்க. கீழ இந்த சைடு 2 சைடு போயிட்டு வரங்காட்டி ஸ்மெல் எல்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நாங்க இந்த கோழி குஞ்சு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா தரையில வந்து அ மரத்தூளு, அதுக்கப்புறம் நிலக்கடலை பொட்டு, அப்புறம் உமி இதெல்லாம் கலக்கி ஒரு கலவையா கலக்கி இதில போட்டிருக்கிறோம் நம்ம கீழ. அ அப்புறம் மூங்கில். மூங்கில் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மூங்கில்ல வந்து நேச்சுரலா அதெல்லாம் உட்காந்து ஹேப்பியா விளையாண்டுருக்கும். அப்புறம் ஸ்பேஸும் வந்து நெறையா இருக்கிற மாரி இருக்கும் அதுக்கு. இது குட்டி ஸ்பேஸா இருந்தாலும் மூங்கில் இருக்கங்காட்டிக்கும் ஒரு ஒரு கோழி குஞ்சும் மேல மேல ஏறி உட்காந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த கூண்டுல வந்து ஆக்சுவலா 300 குஞ்சு வைக்கலாங்க. ஆனா, அதுலலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. கொஞ்சம் கம்மியான கோழி குஞ்சு தான் வச்சிருக்கோம் நாங்க. ஒரு 150 கோழி குஞ்சு மட்டும் தான் இதுக்குள்ள வச்சிருக்கோம். இந்த கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கறதுக்காக, நம்ம வந்து கரெக்டான தண்ணி, கரெக்ட்டா தண்ணி, அப்புறமா சாப்பாடு கரெக்ட்டா சரிவிகிதமா குடுக்கணுங்க நம்ம. இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நோய் தாக்கம் வந்துரும். ஏன்னா, இது ரொம்ப குட்டி சின்ன ஸ்டேஜ்ல இருக்கங்காட்டிக்கு சீக்கிரமா வந்து அது முன்னாடி வேற இடத்துலருந்து நம்ம வேற ஃபார்ம்லேருந்து வேற எடுத்துருக்கோமா, அதனால இதோட இடம் செட் ஆகுற வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நோய் தாக்கம் வராம பார்த்துக்கணும் மெயினா. என்னென்னலாம் பண்ணலாம் அப்டின்னா, காலையில கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 8:00 அந்த மாரி நம்ம ஷீட்ட வந்து நம்ம திறந்து விடலாம். அந்த ஷீட்ட வந்து எடுத்துடலாம். அப்பதான் குளிர் தாக்கம் வராம இருக்கும். அதுக்கப்புறமா ஷெட்ட வந்து கிளீனா வச்சுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி கிளீன் பண்ணணும் ஷெட்ட. டெய்லி கிளீன் பண்ணி இந்த கோழி குஞ்சு வராதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கீழ சுண்ணாம்பு, சாணி இதெல்லாம் போட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே நம்ம வந்து அந்த டெய்லி வர கழிவுகள வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துறணும். அதுக்கப்புறமா நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா மருந்து தெளிச்சிரணும் இதுக்கு மேல. மருந்து தெளிச்சு நம்ம நீட்டா ஷெட்ட வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா, இது நம்ம வெளிய விடுறது கிடையாது. அதனால வந்து நம்ம ஷெட் கிளீனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து நோய் தாக்காம இருக்கும். சப்போஸ் நோய் தாக்குச்சுன்னா என்ன பண்ணணும்? எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மெயினா வந்து கோல்டு தான் எஃபெக்ட் பண்ணும். இந்த சின்ன கோழி குஞ்சுகளுக்கு. கோல்டு தான் நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி கவனிக்காம விட்டோம்னா தான் அதுக்கு வேற ஏதாவது நோயெல்லாம் வரலாம் நம்மளுக்கு. அதாவது இந்த கோழி குஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறது நோய் வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தனியா உட்காந்துட்டுருக்கும். தனியா உட்காந்துட்டுருக்கும். அது சாப்பிடாது. எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்கும். அதனால தான் சின்ன குழந்தைகள பார்க்குற மாதிரி இந்த கோழி குஞ்சுகள் நம்ம டெய்லி கண்காணிப்பிலேயே வச்சிருக்கோம். நம்ம கண் பார்வையிலேயே வச்சிருக்கணும். நம்ம டெய்லி வந்து பார்க்கணும். ஒவ்வொரு கோழி குஞ்சும் எப்படி ஆக்டிவா இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தனியா உட்காந்துட்டுருக்குமா, கண்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மாரி நீர் வடியிரும். அ நீர் வடிஞ்சிட்டுருக்கும். அதனால கண்ண பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது கோல்டு இருக்கா இல்லையான்னு. இப்ப இம்மீடியட்டா அந்த கோழி குஞ்சு மட்டும் எடுத்து செப்பரேட்டா வச்சுரணும் நம்ம. ஏன் செப்பரேட்டா வைக்கிறோம் அப்டின்னா, அந்த கோழி குஞ்சு மூலமா மத்த கோழி குஞ்சுகளுக்கும் வந்து நம்ம கோல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகுறங்காட்டிக்கு, அந்த கோழி குஞ்சு மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மெயினா நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்டின்னா, நான் வந்து அ ஆடாதோட இலை நம்ம தோட்டத்துல இருக்கு. நம்ம தோட்டத்துல இருக்கிற ஆடாதோட இலைய பறிச்சுட்டு வந்து,
நல்லா கிள்ளி போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுவேன். கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து வெல்லம் போட்டு அதில் ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த கஷாயம். ஆடாதோட கஷாயம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குங்காட்டிக்கு அதில் வெல்லம் போட்டுட்டு அதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த அந்த சாரெல்லாம் இறங்கணும். அந்த ஆடாத உடையில இருக்கிற சாரெல்லாம் இறங்குனதுக்கப்புறமா வடிகட்டி ஆற வச்சு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த கோழிக்கு ஒரு கோழிக்கு மட்டும் கோல்டு வந்திருக்கு அதுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். இது இப்படி எல்லா குஞ்சுகளுக்குமே கொடுத்துருவேன். எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே நம்ம வந்து ஆடாதோட கஷாயம் வந்து 1 to 3 டேஸ் கொடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த தனியாக இருக்க குஞ்சு எடுத்து மறுபடியும் இந்த ஷெட்டுக்குள்ளேயே நம்ம விட்டுருவோம் நம்ம. அப்படி தான் நான் வந்து இந்த கோல்டெல்லாம் நம்ம சரி பண்ணி நல்லா ஆரோக்கியமாக வளர்த்திட்ருக்குறோம் நம்ம. இந்த கோழி குஞ்சுகளெல்லாம் எப்போ வெளியே விடுவோம் அப்படின்னா 3 to 4 மந்த்ஸ்க்குள்ளார நம்ம வெளியே விடுவோம். அதுவுமே காலையும் சாயந்தரமாக ஒட்டுக்கா வெளியே விடுவோமா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு சாயந்தரம் நேரத்தில் 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி வெளியே விட்டு பழக்குவோம். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறமா அதே மாதிரி டெய்லியும் 1 வீக்காக 4 to 6 மட்டும்தான் வெளியே விடுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து காலையில் திறந்து விட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒட்டுக்கா அப்படியே வெளியே விட்டுருவோம் நம்ம. அப்போ தான் அது பழகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கூண்டுக்குள்ளேயே இருந்திருக்கா அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு 2 hours அந்த மாதிரி 1 வீக் ஒன் கழிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக வெளி மேய்ச்சல்லையே தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ எல்லாம் சாப்பாடு தண்ணி எல்லாமே வெளியே வச்சு தான் போடுவோம் நம்ம. அப்புறம் நேச்சுரலாக அது வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் இலை முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குது நம்ம தோட்டத்தில். அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து எப்போ முட்டை போடும் அப்படின்னா 6 to 7 மந்த்ஸில் முட்டை போட ஆரம்பிக்கும். ஒரு ஒரு கோழியாக முட்டை போட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம முட்டையை கலெக்ட் பண்ணுவோம் நம்ம. இது வரைக்கும் நான் வந்து என்னென்ன எனக்கு தெரியுமோ எல்லா கோழி குஞ்சு வளர்ப்பு முறையை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.